வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்ல உடனுக்குடன் வரும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல நாம பாம்புகளோட ஜென்ம விரோதிகளான மிருகங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே மனிதர்களுக்கு பாம்புகள் அப்படின்னா பயம்தான் வரும். ஆனால் இந்த மிருகங்களுக்கு பாம்புகள் அப்படின்னா பிடித்த உணவு. வீடியோட ஆரம்பத்தில் தெரிஞ்ச மிருகங்கள் சிலது வரலாம், ஆனால் அதுக்கப்புறம் தெரியாத மிருகங்கள் நிறையவே லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கழுகுகளும் பருந்துகளும். கழுகுகள் பொதுவாகவே பாம்புகளுக்கு எதிரி. மீடியம் சைஸ் வரைக்கும் வளரக்கூடிய பாம்புகளை கழுகுகள் ஈஸியாக கொன்னுடும். இதில் விஷப்பாம்புகளும் அடங்கும். கழுகுகளை பொறுத்த வரைக்கும் செர்பென்ட் ஈகிள் அப்படிங்கிற இனம் தான் அதிக அளவில் பாம்புகளை கொல்லுது. இதோட முக்கியமான உணவே பார்த்தீங்கன்னா பாம்புகள் தான். அதே போல் பருந்துகளை பொறுத்த வரைக்கும் ரெட் டெய்ல்டு ஹாக் அப்படிங்கிற பருந்து இனம் தான் அதிகப்படியான பாம்பு இனங்களை கொல்லுது. இந்த பருந்து இனம் கிட்டத்தட்ட 35 வகையான பாம்புகளை கொல்லுது. பாம்புகளின் யமன் அப்படின்னு இந்த பருந்து தான் நம்ம சொல்லணும். கழுகு மற்றும் பருந்து பற்றிய சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாம்புகள். பாம்புகளோட மிகப்பெரிய எதிரி பாம்புகள் தான். சில வகை பாம்புகள் தங்களோட இனமான இன்னொரு பாம்பையே பார்த்தீங்கன்னா சாப்பிடும். அப்படி நமக்கு தெரிஞ்ச பாம்பு ராஜநாகம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பாம்புகள் இருக்குது. கிங் ஸ்னேக் பாம்புகள் அதிகப்படியாக பாம்புகளை கொல்லுது. இதோட முக்கியமான உணவே பாம்புகள் தான். தன்னோட இனமாக இருந்தாலும் சரி, மற்ற இனமாக இருந்தாலும் சரி, இது விட்டு வைக்காது. அதே போல் காட்டன் மவுத் அப்படிங்கிற பாம்பு இனமும் பாம்புகளை கொல்லுது. ஃபால்கன்ஸ் மற்றும் ஆந்தைகள். ஃபால்கன்ஸ் அப்படிங்கிறது கழுகு பருந்துக்கு அடுத்த லெவல். இதுங்க வேகத்துக்காக படைக்கப்பட்டது. லாஃபிங் ஃபால்கன் அப்படிங்கிற வகை தான் அதிகப்படியான பாம்புகளை கொல்லுது. ஆந்தைகளை பொறுத்த வரைக்கும் கிரேட் ஹார்ன்டு அவுல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆந்தை இனம் தான் அதிக அளவில் பாம்புகளை கொல்லுது. கீரிகள். கீரிகள் அதிகப்படியான பாம்புகளை கொல்லுது. இதுங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அப்படின்னா பாம்பு கொத்த வரதை விட இந்த கீரிகளோட ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கீரிகள் ஈஸியாக தப்பிச்சிடுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கீரிகளுக்கு கோப்ரா அப்படின்னு சொல்லப்படுகிற நச்சு பாம்புகள் தான் ரொம்ப ஃபேவரட்டான உணவு. செக்ரட்டரி பேர்ட். இந்த பறவையை பார்த்தா பாம்புகள் ஓடி ஒளிஞ்சிக்கும். இந்த பறவையோட ஆயுதம் அதோட கால்கள். அதோட கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாம்புகளை தலையில் மிதிச்சே இந்த பறவை கொன்னுடும். இந்த பறவை 4 தடவை மிதிச்சா போதும், எந்த ஒரு பாம்பாக இருந்தாலும் இறந்து போயிடும். அதே போல் இந்த பறவை ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இப்படி ஒரு பறவை வளர்த்தோன்னா போதும், பாம்புகள் வராது. பீகாக். நாம் படங்களில் பார்த்துருப்போம் மயில்கள் வந்து பாம்புகளை கொல்லும். அது உண்மை தான். மயில்கள் சின்ன சைஸில் இருக்கிற பாம்புகளை ஈஸியாக கொன்னுடும். அதே போல் மயில்கள் தன்னோட ஏரியாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கும். அந்த பகுதிக்குள்ளே எந்த மிருகம் வந்தாலும் அது விடாது. அப்படி அதோட பகுதியில் நுழையிற பாம்புகளை அது கொன்னுடும், சாப்பிடவும் செய்யும். ஜாக்வார்ஸ். லிஸ்ட்டில் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்திருக்காரு. ஜாக்வார்கள் சந்தர்ப்பவாதி. இது என்ன உணவு கிடைச்சாலும் சாப்பிடும். அந்த வகையில் தான் இது பாம்புகளையும் விடாது. இருந்தாலும் பாம்புகளால் ஜாகுவார்களுக்கு ஆபத்தும் இருக்குது. ஜாகுவாரால் அந்தளவுக்கு வேகமாக எஸ்கேப் ஆக முடியாது. ஒருவேளை விஷப்பாம்புகள்கிட்ட அது மோதிச்சுன்னா சில நேரங்களில் இறக்க நேரிடும். ஆனாலும் அதிகப்படியான அளவில் பாம்புகளை ஜாகுவார்கள் கொல்லுது. குரோக்கோடைல்ஸ். முதலைகளும் பாம்புகளை கொல்லுது. அதுவும் முதலைகளோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸிலான பாம்புகள். சின்ன சைஸில் இருக்கிற பாம்புகளை முதலைகள் கொல்லாது, அதெல்லாம் அதுக்கு பயன் இல்லை. இதே பெரிய வகையான அனகொண்டா போன்ற பாம்புகளை கூட முதலைகள் கொன்னுடும். முதலைகளோட தாடையில் பாம்போட தலை மாட்டுச்சுன்னா போதும், எந்த பாம்பாக இருந்தாலும் அது காலி தான். ஹனி பேஜர்ஸ். இந்த மிருகங்கள் ரொம்பவே தைரியசாலி. இந்த மிருகங்கள் சிங்கங்களை கூட எதிர்த்திருக்கு. அதே போல் ரொம்ப மூர்க்கதனமானவை. இதோட பிரதான உணவு பாம்புகள் தான். இதோட பற்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாம்புகளை ஈஸியாக மென்று தின்னுடும். அதே போல் இது ஃபாஸ்ட்டாகவும் செயல்படும். சைஸில் சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே கெத்தான ஒரு மிருகம் தான் இந்த ஹனி பேச்சர்ஸ். கொமோடோ டிராகன்ஸ். இந்த ராட்சச பல்லிகளும் பாம்புகளை சாப்பிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு விஷத்தன்மை இருக்குது. இதோட பற்களில் விஷம் இருக்கும். இருந்தாலும் பாம்புகளை இந்த விஷத்தால் அது கொல்றதில்லை, கடிச்சு தான் கொல்லுது. இதோட தோல் பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாம்புகளால் இதை கொத்த முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். நம்ம சேனலில் அதிகப்படியான விலங்குகள் பற்றிய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் கடைசியில் எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது. அதை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் நிறையவே இருக்கும். இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அதனை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது